ஏர் ஏஷியாவா இருக்கட்டும் இல்ல ஆகாஷாவா இருக்கட்டும், மும்பை சார்ந்து ரொம்ப சீப்பான ஒரு விமான சேவைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா புது புது பைலட்ஸை ரிக்ரூட் பண்றாங்க. அப்படி ரிக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுடைய நிறுவனத்திடம் சேர்க்கிறார்கள். இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் அப்படி ரிக்ரூட் பண்ணி அவங்களுடைய புதிய பைலட்ஸ் உள்ளக்க சேர்க்காம இருக்கிற பைலட்ஸை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இருக்கிற பைலட்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். எத்தனை மணி நேரம் பறந்துருக்கீங்க? 48 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்காம பறந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை. இந்த மணி நேரம் நான் பறந்துட்டேன், நான் ஓய்வு அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளைட் ஓட்டக்கூடிய பைலட்ஸ் என்ன செய்யறாங்க, வேலையை அப்படியே விட்டுட்டு அவங்க ஓய்வு எடுக்க போயிடுறாங்க. உண்மையிலேயே அவங்க வாண்டடா செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல, அதுதான் சட்டம். டிஜிசிஎஸ் சொன்ன சட்டம். இண்டிகோ விமானம் எல்லாம் அப்படி அப்படியே நிறுத்தப்படுகிறது. இப்படி டிசம்பர் 2ஆம் தேதி ரொம்ப பெரிய அளவில் ஆரம்பிக்கும் போது ஒரே நாள்ல 2000க்கும் அதிகமான விமான சேவை அப்படிங்கிறது பாதிக்குது. சாட்டர்டேல கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான விமான சேவை பாதிப்பு. இன்னைக்கு நாம எடுத்து பார்த்தோம்னா 500க்கும் அதிகமான விமான சேவை அப்படிங்கிறத நிப்பாட்டி இருக்காங்க. சோ இந்த விமான சேவை நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ள ஃபிளைட் அப்படிங்கிறது பறக்காது. பறக்க வைப்பதற்கான விமானிகள் அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு இல்ல. இந்த இடத்துல நவம்பர் டிசம்பர் மாதத்துல தான் இந்த சிக்கல் வந்தது அப்படிங்கிறது இன்னும் ஆழமா நீங்க கவனிச்சுக்கோங்க. பொதுவாகவே நம்ம ஊர்ல ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறது இந்த நவம்பர் டிசம்பர் மாசம் தான். குறிப்பா இந்த டிசம்பர் மாசம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்மஸ்ல இருந்து அடுத்த நியூ இயர் வரை எல்லாருமே பல ஏரியாவுக்கு, பல நாடுகளுக்கு, ஏன் பல ஊர்களுக்கு பறந்து போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த நேரம் வந்து இண்டிகோ இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியாமலே திணறுகிறது அப்படின்னா இது இண்டிகோவினுடைய பிரச்சனை. இதனால பாதிப்படைவது யார்? பல 1000 ரூபாய்களை கொடுத்து ஒரு டிக்கெட்டை புக் பண்ணக்கூடிய சாதாரண மனிதன் இதனால பாதிப்படுகிறான்.